ஆயிரம் தடைக்கல்லப்பா, தடைக்கல்லு மூலத்தொரு படிக்கல்லப்பா, வாழ்க்கையில் ஆயிரம் தடைக்கல்லப்பா, தடைக்கல்லு மூலத்தொரு படிக்கல்லப்பா, வெற்றி கொடிகட்டு வரைவிட்டு என்ற பாடலுடன் தன்னம்பிக்கை கவிஞர் அவர்களை வரவேற்பதற்காகத்தான் இந்த பாடல். எனக்கு தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறக்கூடாது. முதன்மையானவர் தமிழ் மண்ணில் இந்த தமிழின் பெருமையை உலகெங்கும் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய, போற்றுதலுக்குரிய, மரியாதைக்குரிய சிந்தனை கவிஞர் திரு கவிதாசன் ஐயா அவர்களை வணங்கி வரவேற்று எங்கள் பள்ளியின் இலக்கிய மன்றம் இன்று சிறப்பு பெற்றது என்பதில் எனக்கு மிகப்பெரிய கர்வம் என்று நான் கூற வேண்டும். அவர் வரதே பெருசு. ஏன்னா இன்னைக்கு உங்க எல்லாத்துக்கும் தன்னம்பிக்கையை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். முதன்மையான அவர் முதன்மை விருந்தினரை வரவேற்று அவர் அருகிலே அமர்ந்துள்ள திரு மூர்த்தி அவர்கள், சுந்தர ஓதுவா மூர்த்தி சுவாமிகள் அவர்களுடைய வழித்தோன்றல் அவர், என்னுடைய ஆசிரியர் திரு செந்தில் ஆறுமுகம் ஐயா அவர்களுடைய புதல்வர், விவேகானந்த வித்யாலயத்தின் தாளாளர், அவரையும் வரவேற்று இந்த நமது பள்ளியின் எல்லா தலைவர்களையும் வணங்கி வாழ்த்தி நம்ம ராதாகிருஷ்ணன் அண்ணா, நாராயணன் அண்ணா, ஜெயராமன் அண்ணா, கோபால் அவர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி எல்லாத்தையும் நாககுமார் அவர்கள், ஆசிரியர் பெருமக்கள், தலைமை ஆசிரியர் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை, நன்றிகளை பாராட்டிக் கொள்கின்றேன். இன்னைக்கு இதான் இவரோட லேட்டஸ்ட் புக்கு பாருங்க, 100 தன்னம்பிக்கை மொழிகள் அப்படிங்கிற புத்தகம் புதுசா வெளியிட்டிருக்காங்க. இதுவரை 75 புத்தகங்கள் கவிதாசன் ஐயா அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த 75 நான் நம்ம லைப்ரரிக்கு அன்போட்டு கிஃப்ட் நான் சொன்னேன், அவர் ஃப்ரீயா அனுப்புறேன்னாரு, வேண்டாம் நான் பே பண்ணி வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அவர்கிட்ட நான் வாங்கி கிஃப்ட் பண்ண போறேன். தயவு செய்து எப்போ ஓய்வு நேரம் இருக்கோ அப்போ போய் லைப்ரரியில் போய் படிக்கணும். அவருடைய தன்னம்பிக்கை மொழிகள். இன்னைக்கு வாழ்க்கையில தடைக்கற்கள் 1000, அதையெல்லாம் படிக்கெல்லாம் மாத்தி எத்தனை பேர் மேல வரப்போறாங்க அப்படிங்கிறது மற்றவங்க கையில இல்லை, உங்க கையில தான் இருக்கு. உங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த சக்தியை நீங்கள் உணர்ந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் பெரிதாக வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு இவங்கெல்லாம் இந்த ஸ்டேஜ்ல இருக்கிற அத்தனை பேரும் அதுக்கான எடுத்துக்காங்க. அதுதான் உண்மை. இன்னைக்கு என்னுடைய துணைவியார் வந்திருக்கின்றார்கள், ராதா பிரசாத் அவர்கள், மேனேஜிங் டைரக்டர் பிஜிஎம் மருத்துவமனை. தாமஸ் ஆல்வா எடிசன் அவரை பத்தி எவ்வளவு பேருக்கு தெரியும்? கை தூக்கு. தாமஸ் ஆல்வா எடிசன் அவ்வளவுதானா? தெரியாது. ஓகே, தேங்க்ஸ். தெரியாதவங்க தயவு செய்து போய் தாமஸ் ஆல்வா எடிசன் யாருன்னாலும் பாருங்க. லைப்ரரி இருக்கு, ஆமாவா இல்லையா? இன்னைக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுக்குள்ள வந்துருமா? உடனே கண்டுபிடிக்கலாம் இல்லையா? தாமஸ் ஆல்வா எடிசன் 1000 முறை இந்த பல்பு கண்டுபிடிச்ச அவர் தான். டங்ஸ்டன் ஃபிலமென்ட்ல எரியிற பல்பை கண்டுபிடிச்ச அவர் தான். அவர் இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி இந்த தீபம் தான் ஏற்றி உட்கார்ந்துருக்கணும். ஆயிரக்கணக்கான வருடங்கள் அப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் பல்பை கண்டுபிடிச்ச அவர் தான். எப்படி கண்டுபிடிச்சாரு? 1000 முறை தோல்வியுற்றார். 1000 முறை தோல்வியுற்று 1001வது தடவை தான் கண்டுபிடிச்சாரு. 1000 தடவை தோத்து பண்ணீங்க சார் அப்படின்னு சொன்னதுக்கு 1000 வழிகள் எதெல்லாம் இது வேலை செய்யாது நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னாரு. 1000 முறை தோற்று போனேன்னு சொல்ல, வசீகரம் பாருங்க, ஒரு வசீகரமான புன்னகையோட பார்த்துட்டு இருக்காரு. 1000 முறை தோற்று போனேன்னு அவர் சொல்லல, 1000 வழிகள் புதிதாக நான் கண்டுபிடித்திருக்கின்றேன் என்று கூறினார். அவருடைய ஃபேக்டரி தான் 1914 ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட், நியூ ஜெர்சி அமெரிக்கால கம்ப்ளீட்டா அப்படியே வெடிச்சு 100 அடி உயரத்துக்கு அந்த நெருப்பு தெரிஞ்சலாம். சுத்தி இருக்கிற பிளாக்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆச்சு. அப்போ அவரோட அத்தனை
கண்டுபிடிப்புகளும் அதில் அழிந்துவிட்டன. ஸோ அதை வந்து அமைதியா பார்த்துட்டு இருந்தார். அவங்க பையன் வந்து கூட நின்று அழுகிறான், கண்ணில் தண்ணி விடுறான், அம்மாவோட கண்டுபிடிப்பெல்லாம் இப்படி போயிடுச்சுன்னு. உடனே அவரை கூப்பிட்டு சொல்றாரு, ஓடி போய் அம்மாவை கூப்பிட்டு வா, அம்மாவை அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வா, அவங்க யாரும் இந்த மாதிரி ஒரு ஃபயரை பார்த்துருக்க மாட்டாங்க வாழ்க்கையில, ஃபயர் ஆக்சிடென்ட் அனுப்பி விடுறாரு, போய் கூப்பிட்டு வா. அதுக்கப்புறம் சொல்றப்ப அவர் சொல்றாரு, thank God all my mistakes have burned down in fire, I can start afresh again அப்படின்னு சொல்றாரு. என்ன ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் சார். எப்ரஹாம் லிங்கன் அவர்கள் 11 முறை வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே அடைந்தார். செனட்டரா நின்னாரு, தோத்தாரு, சிண்டிகேட் மெம்பரா நின்னாரு, தோத்தாரு, செனட்டரா நின்னாரு, சிண்டிகேட் மெம்பரா நின்னாரு, நர்வஸ் பிரேக் டவுன், பிசினஸ் ஃபெயிலியர், லவ் ஃபெயிலியர், மாதிரி போயிட்டே இருந்தது. லிஸ்ட் இஸ் லாங். வைஸ் பிரசிடென்டா நின்று தோத்து போனார். அதுக்கப்புறம் கடைசியா வந்து பிரசிடென்ட்ஷிப் பின்னாடி ஜெயிச்சாரு. இன்னைக்கு வந்து அவருடைய பிரசிடென்ட்ஷிப் மாதிரி ஹிஸ்டரியிலேயே யாருமே பிரசிடென்ட்ஷிப் கொடுத்ததில்லைன்னு சொல்றாங்க. அந்த அளவு ஒரு மிகப்பெரிய அமெரிக்க வல்லரசு நாட்டின் குடியரசுத் தலைவராக பதவியேற்றார். 11 முறை ஃபெயிலியர் அப்புறம். இவங்க எல்லாருமே ஃபெயிலியர்ஸை பார்த்து தான் அவங்க இருக்காங்க. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து அவரோட ட்ரீம் ஜாப் வந்து ஏர்ஃபோர்ஸ் பைலட். அவருக்கு அந்த இன்டர்வியூக்கு போறாரு. அங்க வந்து 30 பேர் அப்பியர் ஆகிறாங்க. he gets rejected. இந்த ரிஜெக்ஷன் ஆனோன்னா அவர் ரொம்ப மனசு ஒழிச்சு போயிட்டாரு. போயிட்டு அங்க ரிஷிகேஷ்ல அந்த கங்கையில வந்து முழுகி எழுந்திருக்கிறாரு. நேர பார்த்தா சிவானந்த சுவாமி ஆசிரம், நேர அந்த ஆசிரம் தெரியுது கண்ணுல. அங்க போறாரு. போனா அங்க சுவாமி சிவானந்தர் நல்லா 6 அடி உயரம் ஜெய்ஜாண்டிக்கா இருப்பார். அவர் விவேகானந்தரோட டிசைபிள், அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட டிசைபிள். அப்படியே உட்காந்து தபஸ்ல இருக்காரு. இவர் எதிர்த்தாப்புல போய் உட்காந்துக்கிறாரு அமைதியா. அப்துல் கலாம் அவர்கள் அமைதியா உட்கார்ந்து இருக்காரு. அவர் கண்டு முடிச்சு பாக்குறாரு. ரொம்ப மனக்கலக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கிறது தெரியுது அவருக்கு, கலாமுக்கு. ஸோ அப்ப கலாம்கிட்ட கேட்கிறாரு, என்ன உனக்கு தொந்தரவு, நீ இப்படி சோகமா இருக்கேன்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு வந்து என்னோட ட்ரீம் ஜாப் போயிடுச்சு, எனக்கு என் வாழ்க்கையில உண்மை இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ வந்து அவர் தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்றாரு அப்துல் கலாம். அப்துல் கலாம் என்ன தெரியுமா சொல்றாரு, நீ இதுதான் உனக்கு தகுந்த வேலை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய், இதை விட பெரிதாக ஒரு வேலை உனக்காக இறைவன் வைத்துக் கொண்டிருக்கிறார். So God's account is different from your account. You may be wishing something, it may not happen, does not mean that that is the end of life. So அதனால ஆசீர்வாதம் பண்ணி இதை விட இன்னும் பெரிய வேலை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றாரு. அதாவது நம்ம இங்க ஜவஹர் அண்ணா எழுதின புத்தகம், இங்க வந்து வெளியிட்ட புத்தகம் வந்து காலம் கிடைத்திடாத கலாம் என்ற புத்தகம். கிட்டத்தட்ட 1 லட்சம் காப்பி எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம். அந்த காப்பி இருக்கு நம்ம லைப்ரரியில, படிச்சு பாருங்க. அதுல வந்து எனக்கு வந்து 2 மணித்துளிகளில் நான் இந்த வேலையை விட்டு விலக இருக்கின்றேன். ஏனென்றால் நம்ம சிறப்பு விருந்தினர்கள் இந்த வேலை. ஏன்னா இலக்கியம் பத்தி நம்ம, அதாவது 2 விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஒண்ணு, என்னோட வாழ்க்கையில எனக்கு வந்து அந்த ஒரு சேலஞ்ச், ஒரு சவாலா வந்தது. அந்த எனக்கு அந்த உட்குழுங்க இந்த புத்தகம் தான் வந்து ஜவஹர் அண்ணா எழுதியிருக்காரு. இதுல வந்து 2 கவிதை இருக்கு. கடைசி பக்கத்தோட முன்னால பக்கத்தோட 2 நான் எழுதின கவிதை தான், கலாம்காக எழுதின கவிதை. ஸோ எனக்கு எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா, நான் வந்து கரூர் வைசியா வங்கியில டைரக்டரா இருந்தேன். அப்போ வந்து இவர் பிரசிடென்டா இருந்தாரு கலாம் சார். அப்போ வந்து எங்களுடைய 90ஆவது ஆண்டு விழாவுக்கு வருவதாக ஒப்புக்கொண்டாங்க. அது வந்து கடைசியா 2 நாள் முன்னாள் தான் எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. எங்க எப்படி கூப்பிட்டாரு, இந்த மாதிரி கலாம் வராரு. ஸோ ஐ செட் வாவ், கலாம் சார் ஒரு வாட்டியாவது வாழ்க்கையில பார்க்கணும்னு நினைச்சிட்டு இது ஜென்ம சாதனை எனக்கு என்று கூறினேன். உடனே இன்னொரு ஹாப்பி நியூஸ் டியூனாரு. என்ன, இயக்குநர்கள் சார்பாக, வங்கியின் சார்பாக ஒரே ஒருவர் மட்டுமே அவருக்கு நன்றி பாராட்ட இருக்கின்றார்கள். அது வந்து நீங்க தான். யூ ஹேவ் டு கிவ் தி ஃபெலிசிட்டேஷன் டு கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஐ வாஸ் சோ த்ரில்ட். வாவ், கலாமுக்கு ஃபெலிசிட்டேஷனா அப்படின்னு. உடனே எவ்வளவு நேரம் கொடுப்பீங்கன்னு கேட்டேன். 2 நிமிடங்கள் அப்படின்னு. 2 மணித்துளிகளில் ஆபாஜே அப்துல் கலாம்னு சொன்னாலே முடிஞ்சு போயிடும். 30 செகண்ட். அதுக்கும் வந்து ஆபாஜேக்கு, ஏபிஜேக்கு வந்து அல்லாஹ் பெருமாள் ஜீசஸ்னு எங்க சிறப்பு விருந்தினர் அவர்கள் விழால சொல்லி நான் அரேஞ்ச் பண்ண விழாதான். அங்க வந்து எனக்கு தொகுத்துறை ஆளராக விழாவை தொகுத்து கொடுக்கக்கூடிய நபராக நீங்கள் வந்து அங்க இருக்க முடியுமான்னு ரிக்வெஸ்ட் பண்ணேன்.
அதுக்கு என்ன தாராளமா வர அவர் மிகப்பெரிய அதாவது என்ன சொல்ற ஸ்டேட்டஸ்ல மிக உயர்த்தவர். அவர் கூப்பிட்டு ஒரு தொகுப்பாளராக வாங்க கூப்பிட்டு வந்தார். அன்னைக்கு வந்து ஏபிஜேக்கு அல்லா பெருமாள் ஜீசஸ்ன்னு அவர் தான் மொழிபெயர்த்து கொடுத்தாரு. அப்படியே நெகிழ்ந்து போனாரு கலாம். அவர் கூப்பிட்டு அவர் கூட பேசி அவர் ஆசீர்வாதம் பண்ணாரு. இன்னும் ஞாபகம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவருக்கு வந்து 2 நிமிஷத்தை என்ன பண்ணாரு எனக்கு ஒன்றும் புரியல. அது ஸ்டாண்டிங் டு சேலம் ஃபார் மெடிக்கல் லெக்சர். ஸோ நீ காரை நிறுத்த சொல்லி மூஞ்செல்லாம் கழுவிட்டு தலைவலி இருந்தது மாத்திரம் போட்டு உட்காந்து இதுதான் பண்றது. 2 நிமிஷத்தை எப்படி இதை பேச முடியும்? அவரை பத்தி என்ன சொல்றது, எங்க ஆரம்பிக்கிறது, எங்க போயிட்டு ஒன்றும் புரியல. ஆனா அந்த சவாலை எடுத்துட்டேன். அப்போ வந்து எனக்கு வந்து அப்படியே கடவுளை தான் பிரார்த்தனை பண்ணேன். எனக்கு தெரியல கடவுளே நீ தான் உதவணும். அப்போ வந்து இந்த கவிதை அப்பதான் வந்தது. 3/4 மணி நேரத்துல எழுதின கவிதை இது. நான் படிக்கிறேன் கேளுங்க. ஒரு அதே 1 மணி 45 வினாடிகள்ல நான் அந்த கவிதையை அந்த ஸ்டேஜ்ல படிச்சு முடிச்சு நான் வெளியே போயிட்டேன். அப்பவே கூப்பிட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணி கையெழுத்து போட்டு அன்னைக்கு தான் என்னோட நண்பர் ஆனார். அதுக்கப்புறம் 3 மேடைகள் அவரோட வந்து நமது பள்ளிக்கூடத்திற்கு அவர் வந்திருந்தாங்க. 2.5 மணி நேரம் இங்க இருந்தாங்க கலாம் அவர்கள். சீனியர் ஸ்டூடெண்ட்ஸோட வீந்த நீங்க எல்லாம் இருந்திருக்க மாட்டீங்க. பட் எனிவே இட் இஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் ஆஃப் அஸ். இந்த நமது பள்ளி மண்ணில் கூட அவருடைய புனித பாடம் படக்கூடிய வாய்ப்பு இந்த பள்ளிக்கு கிடைத்தது. அது ஒரு தவப்பயன் தான் நான் நினைக்கிறேன். நான் அந்த கவிதையை மட்டும் படிக்கிறேன் கேளுங்க. 3/4 மணி நேரத்தில் எழுதுற கவிதைங்க. இது வந்து ரூம் போட்டு யோசிச்சு நான் எழுதுறேன். ஆனா அதுவா வந்தது எங்கிருந்து வந்தா மேல தான். ஸோ ஒன்லி இன்டென்ஸ் பிரேயர் கேன் கெட் யூ. காலம் கரைத்திடாத கலாம். அதான் நாமெல்லாம் காலத்தால கரைந்து போறோம். காலம் கூட கரைக்க முடியாத ஒருத்தருக்கான கலாம் அவர்கள். காலம் தந்த விண்வெளி பாலன் நீ, எங்கள் கனவுகள் நனவாக வந்த விடிவெள்ளி நீ, ஞானம் போற்றும் காந்தி என்ன வழிநின்று மனிதவிடம் மேம்பட அயராது உழைத்தவன் நீ, மாசல் பொன்னாய் மணியாய் மாணிக்கமாய் ஆசிரியர் தொழிலுக்கு பெருமை சேர்த்தவன். தேசங்கள் பலவும் மதித்து போற்றிட தேசத்திற்குரிய குடியரசு தலைவர் ஆனாய் நீ, உறங்கும் போது வருவதல்ல கனவு மாந்தரை உறங்க விடாமல் செய்வதை கனவு என்றாய் நீ, பெறக்கரிய பேறுகள் கனவு காண்பதால் மட்டுமே பெற முடியும் என்று உறுதியாய் உரைத்தாய் நீ, முயற்சி திருவினையாக்கும் இன்மை புகுத்தும் என முயல் ஆமையிடம் தோற்றது முயலாமையா என்றாய் நீ, நிறுவனங்களுக்கு இலக்குகள் உண்டு நாடுகளுக்குமா, ஆனால் நாடுகளுக்குமா இலக்கு விந்தை மனிதன் நீ, 2020 என்ற இலக்கை இந்தியாவுக்கு உருவாக்கி வெற்றிப்பாதை அமைத்தவன் நீ, 100 கோடி இந்தியர்கள் ஒரு சேர நேசிக்கும் ஒரே புனிதன் நீ, இளைஞர்களின் இதயம் நீ, உன் மலர் பாதம் தொட்டு இன்றே வணங்குவேன், இன்னொரு வாய்ப்புக்கு யுகங்கள் எத்துணை ஆகும். எந்த யுகத்தில் அவரை இந்த கவிதை அவர் மறக்கவே இல்லை. இன்னைக்கு அப்துல் கலாம் மியூசியத்துல, டெல்லியில இருக்க ஆர்மி மியூசியத்துல இந்த கவிதை சிறந்த வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் வந்தப்போ இன்னொரு கவிதை எழுதி கொடுத்தேன் நீங்க. ஸோ 2 வேலைகளும் 5000-6000 பேர் இருந்தாங்க. அதுல வந்து அவர் அப்படியே நெகிழ்ந்து போனார் அந்த பாட்டு கேட்டு. இது எதுக்காக சொல்றேன்னா, இந்த மாதிரி சேலஞ்சஸ் வாழ்க்கையில வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி என்னோட வாழ்க்கையில நிறைய சேலஞ்சஸ், எல்லா சேலஞ்சஸையும் நான் வந்து அப்படியே எடுத்து அதை வந்து அனுபவிச்சு அதுக்கு ஒரு வழி கண்டு அதுல வெற்றி பெற்று தான் வெளியே வந்திருக்கேன். முடியாதுன்னு என்னைக்குமே சொன்னது. முடியாதுங்கிற வார்த்தையை அக்காதில் இருக்கக்கூடாது. anything is possible, even impossible you put an apostrophe, it says I am possible. So இதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா தன்னம்பிக்கை சிந்தனை கவிஞர், தன்னம்பிக்கை கவிஞர் இங்க இருக்கிறப்போ தன்னம்பிக்கையை பற்றி தான் பேச போறாங்க. தன்னம்பிக்கை ஒன்று மட்டுமே உங்களை வழி நடத்தும் அப்படிங்கிறது ஐயமே இல்லை. அடுத்தது இந்த ஒரே ஒரு தமிழ் பாடல் நான் சொல்லிட்டு நான் நிறைவு செய்கின்றேன். யாதும் ஊரே யாவரும் கேளு. எவ்வளவு பேருக்கு அந்த பாட்டு தெரியும்? கை தூக்கி ப்ளீஸ் கூட கேட்டேன். நீங்க கூப்பிட்டா சொல்லுவீங்களா? புல் பாட்டு சொல்லுவாங்க. எவ்வளவு பேருக்கு முழு பாட்டு தெரியும்? ஒருத்தர் கூட தெரியாதா? தலைவர்லாம் கேட்க அந்த பாடல் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையில வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் பிகினிங் பாடல் தான் சொல்றாரு. அந்த பேச்சுக்கு எல்லாரும் எழுந்து கை தட்டினாங்க. எல்லாரும் ஈஸியா ஓகே யாரும் கூட யாரும் கேளு அப்படின்னு ஜெனரலா சொல்லிட்டு போய் யார் எழுதுறதுன்னு சொல்லுங்க. யாரும் சொல்றீங்களா? யாரு? கணியன் பூங்குன்றனார் இருக்காரு. கணியன்னா ஜோதிடன், பூங்குன்றவங்க ஊர்ல வந்தவர். அவர் பேர் தெரியாது, ஆனா இப்படி வச்சுட்டாங்க. ஓகே 2000 வருஷத்துக்கு 2300 வருடங்களுக்கு முன்னாலே எழுதப்பட்ட பாடல். இந்த பாடல் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சா வாழ்க்கையில வெற்றி உங்களுக்கு தான். அந்த பாடல் சொல்றேன், ஆனா தயவு செய்து எல்லாரும் படிச்சு பாருங்க.
யாதும் ஊரே யாவரும் கேளு தீதும் நன்றும் பிறப்பெற வாரா நோதலும் கணிதலும் அவற்றோடன் சாதலும் புதுவதன்றே வாழ்தல் இனிதென்றலும் இலவே முடிவின் இன்னாதென்றலும் இலவே மின்னொடு வானம் தன்துளி தலையானது கல் பொருது இறக்கும் வல்லல் பேரியாற்றில் நீர்வழிப்படும் புனைமோல் ஆறுயர் நெறிவழிப்படும் என்ப திறமோர் காட்சியில் தெளிந்தன மாதனே மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இலவே சிறியோரை இகழ்தல் அதனிலும் இலவே. முழு வாழ்க்கையை பத்தி இதை கூட ஒரு அழகான பாடல் யாருமே சொல்லி நான் கேட்டது. தயவு செய்து படிச்சு பாருங்க. கண்டிப்பா இந்த பாடல்கள் உங்களை வழிநடத்தும் என்று கூறி இந்த கனிகா பரமேஸ்வரி உயர்நிலை பள்ளி மென்மேலும் உயர்வு பெற்று சிறந்து விளங்க வேண்டும். நாங்கள் இப்போ புது இனிஷியேட்டிவா வொகேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் ஜாப் ஓரியன்ட் கோர்சஸ் 6 மாதம் 3 மாதம் அவ்வளோதான் இருக்கும் கோர்ஸ். அதாவது யாருக்கெல்லாம் உங்க வீட்டில் குடும்பத்தில் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாருக்காவது வேலை இல்லையா படிச்சிருக்காங்க, கிராஜுவேட்ஸ், அண்டர் கிராஜுவேட்ஸ், +2 முடிச்சவங்க, போஸ்ட் கிராஜுவேட்ஸ், எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்கு. 2500 கோர்சஸ் இந்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டிருக்கு. நிறைய ஜாப்ஸ், உடனடியாக ஜாப் பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. அப்ராட் போகிறது கூட சில சமயம் வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி கோர்சஸ் தான் இப்போ கொண்டு வரணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தயவு செய்து இந்த விழிப்புணர்வை உங்கள் பெற்றோர்கள், உங்கள் சக உதவிகள், சகோதரர்கள், உதவர்கள் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க. ஊருக்கு எல்லாத்துக்கும் சொல்லுங்க இந்த மாதிரி பண்ண இருக்கோம் அப்படிங்கிறத. தயவு செய்து ப்ளீஸ் டேக் இட் ஃபார்வர்ட், share this information with everyone. So all the best for you. God bless and let success be in your lives all through. Thank you so much. Thank you.